அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி வருகின்ற தை அமாவாசை என்று நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான படையல் எப்படி போடுவது, எத்தனை மணிக்கு போட வேண்டும், எப்படி படையல் போட வேண்டும், என்னவெல்லாம் படையல் போட வேண்டும், என்ன படையல் போட்டால் நமது முன்னோர்களுக்கு ஆசி கிடைக்கும் என்பதை பற்றி தான் நமது இந்த வீடியோ உங்களுக்கு விளக்குகிறது. சரி, தை அமாவாசை என்பது மிகவும் சிறப்பான அமாவாசையா? ஆம், சிறப்பான அமாவாசை தான். எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை என்று சில அமாவாசை ரொம்ப மிகவும் புரட்டாசி மாத அமாவாசை இதெல்லாம் விசேஷம்தான். தை அமாவாசையை பொறுத்தவரை உத்தராயண காலத்தில் வருவது மிகச் சிறப்பாகும். உத்தராயண காலம் என்றால் என்ன என்றால், தட்சிணாயன காலம், உத்தராயணம் இரண்டு வகைப்படும். உத்தராயணம் என்பது 6 மாதங்களாகும். தட்சிணாயன காலம் 6 மாதங்களாகும். அதாவது சூரியன் தனது உச்சகோட்டை நோக்கி போவதுதான் உத்தராயண காலமாகும். தேவர்கள் அனைவரும் கண்விழித்து அமர்ந்திருக்கும் நேரம் தான் இந்த 6 மாதமாகும். அடுத்த 6 மாதம் தூங்கி விடுவார்கள். அதாவது நமது மொழியில் பேசிக்கொண்டு வென்றால், நாம் பகலில் நாம் இரவு தூங்குவோம், காலையில் எழுந்து விடுவோம். ஆனால் தெய்வங்களுக்கு அப்படி இல்லை. 6 மாதம் என்பது ஒரு நாளிகை மாதிரி கணக்கு. அவர்களுக்கு 6 மாதம் முழித்திருப்பார்கள், 6 மாதம் தூங்கியிருப்பார்கள். அப்படி முழித்திருக்கும் காலம்தான் உத்தராயணமாகும். எனவே இந்த நேரத்தில் நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் பித்திருக்கடன் மிக மிக சிறப்பானதாகும். பித்திருக்கடன் செய்யாவிட்டால் மிகப்பெரிய பித்திருதோஷம் ஏற்பட்டு நம் வம்சத்தை அழித்துவிடும். அவ்வளவு மோசமானதாகும். எனவே பித்திருக்கடனை சரியாக செய்து வேண்டும். சரி, பித்திருக்கடன் யாரெல்லாம் செய்யலாம்? நமது அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யார் இறந்து இருந்தாலும், வீட்டில் பெரியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குரிய வாரிசு என்று சொல்லக்கூடிய ஆண்மகன் செய்ய வேண்டும். ஆண்மகன் தான் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆண்மகன் தான் செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்றால் பெண் பிள்ளைகள் செய்வதை விட ஆண் பிள்ளைகள் செய்வது சிறப்பு. பெண் பிள்ளைகளும் செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆண் பிள்ளை இல்லை என்றால் பெண் பிள்ளை கண்டிப்பாக செய்யலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் தான் செய்ய வேண்டும், அவர்கள் தான் செய்ய வேண்டும், சட்டம் எதுவும் இல்லை. ஆண்கள் வாரிசு செய்வது முறையாகும். ஒருவேளை வாரிசு இல்லை என்றால் பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக செய்யலாம். சரி, வருகின்ற தை அமாவாசை 18ஆம் தேதி 1ஆம் தேதி 2022 நமக்கு அதிகாலையாக ஆரம்பித்து வருகிறது. அதாவது 18ஆம் தேதி முழுவதும் நமக்கு அமாவாசை இருக்கிறது. 19ஆம் தேதி மதியம் 2:30 வரை அமாவாசை இருக்கிறது. நாம் எப்போது வழிபடலாம் என்றால் 18ஆம் தேதி வழிபடுவது மிக மிக சிறப்பாகும். 18ஆம் தேதி காலை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். ஞாயிற்றுக்கிழமை வருவது மிக மிக ஒரு விசேஷமான நாளாகும். ஏனென்றால் நீங்கள் 18ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணிக்குள் இந்த முன்னோர்களுக்கு கொடுக்கப்படும் சர்ப்பணங்களை கொடுத்து விட வேண்டும். நீங்கள் ஆறில், அதாவது ஆற்று வழியாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கடலில் சென்று சர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஓடும் ஆறில் இருந்து சர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வீட்டிலிருந்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது கோயில்களில் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணிக்குள் இதை முடித்து விட வேண்டும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது மிக மிக கவனமாக இருக்கும். நீங்கள் படையல் போடும் நேரம் என்னவென்றால், படையல் எத்தனை மணிக்கு போடலாம் என்றால், காலை, அதாவது 18ஆம் தேதி காலை 11 மணிலிருந்து மதியம் 11:45க்குள் படையல் போட்டு நீங்கள் வழிபட வேண்டும். அதாவது இலை போட்டு வழிபட வேண்டும். சரி, அதே போல் மதியம் 1:35லிருந்து 2 மணிக்குள் காலை செய்ய முடியவில்லை என்றால் மதியம் 1:35லிருந்து 2 மணிக்குள் இந்த இலை போட்டு படையல் போட்டு வழிபடும் நேரமாகும். இந்த 2 நேரத்தில் ஒரு நேரத்தில் வழிபட வேண்டும். மிக மிக முக்கியமாகும். அதே போல் வீட்டிலிருந்து நீங்கள் மாலை 6 மணிக்கு தீபமேற்றி வழக்கம் போல் வழிபடலாம். இது நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது 18ஆம் தேதி வழிபட வேண்டும். உங்களுடைய வழிபாடை, முன்னோர்கள் வழிபாடை 12 மணிக்குள் முடித்து விட வேண்டும். இலை போட்டு வழிபடுவதால் காலை 11 மணிக்கு மேல் 11:45க்குள் வழிபட வேண்டும். மதியம் 1:35லிருந்து 2 மணிக்குள் வழிபட வேண்டும். சரி, அன்று அமாவாசை என்று என்ன செய்ய வேண்டும் தெளிவாக பார்த்துக்கணும். காலை எழுந்தவுடன் அதிகாலையிலே நீங்கள் ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு சென்று முதலில் குளித்து விட வேண்டும். மிகவும் மிக மிக முக்கியம், குளிக்க வேண்டும். அதுவும் தலைக்கு குளிக்க வேண்டும். குளித்து முடித்தவுடன் அங்கேயே எள்ளும் தண்ணீரும் எள்ளு பிண்ட பிரசாதமும் முதலில் அதை கொடுத்துவிட்டு ஓடும் நீரில் இதை கொடுத்துவிட்டு வர வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, இதுதான் முதலில் செய்ய வேண்டியதாகும். அதன் பின்பு தான் முதலில் முன்னோர்களுக்கு இதுதான் முதல் முக்கியமாகும். இதை செய்துவிட வேண்டும். அதன் பின்பு தான் வீட்டில் இலை போடும் நேரம் தான் 11 மணிக்கு மேல் 11:45க்குள் இலை போட்டு வீட்டில் வழிபாடு செய்யலாம்.
என்னவெல்லாம் வழிபாடு செய்யலாம், என்னவெல்லாம் படையல் போடலாம் என்றால், அவர்கள் இறந்தவர்கள் என்ன விரும்பி சாப்பிடுகிறார்களோ, என்ன சாப்பிட்டார்களோ அதை நீங்கள் படைக்க வேண்டும். முன்னோர்கள் எதுவெல்லாம் விரும்பி சாப்பிட்டார்களோ அதையெல்லாம் நீங்கள் வைத்து கண்டிப்பாக படைக்க வேண்டும். அவர்கள் என்ன உணவு சாப்பிட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும், என்ன விரும்புவார்கள் என்று உங்களுக்கு தெரியும், அதை வைத்து நீங்கள் வழிபட வேண்டும். அதே போல் மதியம் 1:35 2 மணிக்குள் இலை போட்டு வழிபடலாம். முதலில் காலையில் குளித்து விட வேண்டும். எள்ளும் தண்ணீரும் நீங்கள் பிண்ட பிரசாதமும் கண்டிப்பாக ஓடும் ஆற்றில் அல்லது கடலில் கொடுத்து விட வேண்டும். எங்களுக்கு கடலும் இல்லை, வீடும் இல்லை, நாங்கள் என்ன செய்வோம், வீட்டு மாடி மீது இதை செய்யுங்கள், ஒன்றும் தவறில்லை. அருகில் பம்ப் செட்டு தண்ணீர் எங்கேயாவது கிராமங்களில் தான் பம்ப் செட்டு தண்ணீர் என்று ஓடும், அங்கே கூட செய்யலாம். அல்லது எதுவுமே இல்லைன்னா வீட்டு மாடி மீது நீங்கள் எள்ளும் தண்ணீர் கரைத்து விட்டால் அது உங்களுக்கு தானாக தண்ணீர் ஊற்றினால் கீழே அந்த மழைநீர் பைப் வழியாக வந்து சேர்ந்துவிடும், அது போதுமானதாகும். எனவே இந்த தை அமாவாசை மிக முக்கியமாகும். தை அமாவாசை என்று எந்த காரணத்தை கொண்டும் வாசலில் கோலம் போடக்கூடாது. அதே போல் முகத்திற்கு பவுடர் பூசக்கூடாது. சென்ட்டு வாசனை திரவங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் எந்த விதமான ஒரு லிப்டிக் போடுவது, பெண்களாக இருந்தால் லிப்டிக் போடுவது, லிப்பாம் போடுவது, தலை சீவுவது, பொட்டு வைப்பது, அல்லது மேக்கப் என்று பொட்டு வைக்கலாம், மேக்கப் செய்யக்கூடாது என்று மேக்கப் என்று எதுவும் செய்யக்கூடாது. பவுடர் பூசுவது, பர்ஃப்யூம் அடிப்பது, ஒரு ஸ்டைலாக துணி போடுவது, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஆண்களாக இருந்தாலும் அதுதான். அமைதியாக முன்னோர்கள் நினைத்து ஒரு வேதனையோடு, ஒரு வருத்தத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு இந்த படையலை போட வேண்டும். அப்படி செய்தால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுவே நீங்கள் இப்படி ஏதாவது செய்யாமல் போனால் ஆசீர்வாதம் கிடைக்காமல் அதுவே ஒரு பித்ரு சாபமாக மாறிவிடும். பித்ரு தோஷம் பித்ரு சாபமாக மாறினால் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்காது, துக்கமாக இருக்கும், கடன் ஏற்படும், எவ்வளோ சம்பாதித்தாலும் பணம் கையில் நிற்காது. அதே போல் பல பிரச்சனை ஏற்படும், ஆபத்து, விபத்து, கண்டம் என பல பிரச்சனைகளை அந்த பித்ரு சாபம் கொடுத்து விடும். எனவே தயவு செய்து பித்ரு சாபம் என்பது வராமல் இருப்பதற்கு கண்டிப்பாக இந்த பிண்ட பிரசாதத்தை செய்ய வேண்டும். அதிகாலை எந்திரிக்க வேண்டும், முதலில் குளிக்க வேண்டும். பிண்ட பிரசாதம் எள்ளும் தண்ணீரும் ஓடு மாற்றி விட வேண்டும். உங்களுக்கு ஆறும் கடலும் இல்லை என்றால் வீட்டுக்கு மாடி மேல் விட வேண்டும். அதன் முன்னே குளித்து முடித்துவிட்டு வீட்டில் நடுவு வீட்டில் வைத்து இறந்தவர்கள் புகைப்படத்தை வைத்து அனைத்து விதமான அவர் விரும்பும் அனைத்து உணவுகளும் சமைத்து படையல் போட்டு நீங்கள் கையெடுத்து வணங்க வேண்டும். படையல் போடும் நேரம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். காலை 11 மணிக்கு மேல் 11:45க்குள் படையல் போடலாம். அதே போல் 1:35க்கு மேல் 2 மணிக்குள் படையல் போடலாம். இதை அனைத்து முடித்துவிட்டு மாலை 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி வீட்டில் கண்டிப்பாக சாமி கும்பிட வேண்டும். மிக 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 முக்கியமாக கண்டிப்பாக செய்யுங்கள். பித்ரு சாபத்தை விலகிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.